உங்க பேரு எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க சார். என்னோட பேர் வந்து விமல் ராஜ்குமார். நான் மதுரைல இருந்து வரேன். மதுரைல இருந்து வரீங்க. நாளைக்கு தான் மாநாடு, நீங்க என்ன பண்றீங்க சார்? நம்ம தளபதி இங்க மதுரைக்கு வந்திருக்காரு, அவர் வெல்கம் பண்ணணும்ல. ஓகே, முன்னாடியே வந்து வெல்கம் பண்றேன்றீங்க. முன்னாடியே வெல்கம். நாளைக்கு மாநாடு ஆக்சுவலா வந்து வெற்றி பேரணி தமிழ்நாடு அப்படின்ற முழக்கம் தான் பலமா இருக்க போது. இன்னைக்கு மேல ஏற்றினதே பாத்தீங்கன்னா 1967லயும் 77லயும் நடந்த வரலாறு திரும்பும் அப்படின்ற மாதிரி தான் குறியீடு வச்சிருக்காங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாளைக்கு என்ன தளபதி பேசுவார் நீங்க நினைக்கிறீங்க? தளபதி மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் அனுபவிப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அவர் என்ன பேசுறான்ற காட்டில அவரை பார்க்க தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தளபதி எது பேசினாலும் திருவிழா தான். எது பேசினாலும் திருவிழா தான். கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ண போறான்றது கிளியரா இருக்க மக்கள். அதனால இவ்வளவு மக்கள் இங்க கூடியிருக்காங்க, சாப்பிட மூலம் வந்து நிக்கிறாங்க. சோ அதனால வந்து தளபதி நாளைக்கு வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்களும் பாக்குறோம், ஒரு 5-6 நாளாவே வந்து கூட்டம் இவ்வளவு இருக்கு. கேட்டா இங்க மாநாடு அறிவிச்சு இங்க வேலை ஆரம்பிச்சதுலேயே கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கேக்குறாங்க, சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சார். ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரி வந்து காசு இல்லாம யாரும் கூட வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அன்பு இருந்தாதான் வேலையை விட்டுட்டு வருவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அதெல்லாம் ஓட்ட மாறும் சார். கண்டிப்பா மாறும். மக்கள் அன்புனால வந்திருக்காங்க. இது எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக வந்தது கிடையாது. காசு கொடுத்து கூட்டி வந்தோ இல்ல பிரியாணிக்கு ஆசைப்பட்டோம், சாப்பாடுக்கு ஆசைப்பட்டோம் வந்த கூட்டம் கிடையாது. இது வந்து தளபதி வந்து நமக்காக இறங்கி வர அவ்வளவு எவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்காரு, நமக்காக இறங்கி வந்திருக்காரு. ஸோ நம்ம அவருக்காக நம்ம இறங்கி இது உதவி பண்ணணும், அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனாலதான் மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க இங்க வந்து. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சப்போர்ட் சைடு இருக்கு இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு தாவேக்காவுக்கு இந்த புறம்? சார் இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சொல்லலாம். முழுசா எல்லாரும் ஆதரவுன்னு சொல்ல கிடையாது. பட் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து என்னன்னா தெரிஞ்சவங்க, அம்மா அப்பா அப்புறம் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி, சில பேர் என்ன பண்ணா ரொம்ப விஜய் ரசிகர்களா இருக்காங்க. அதுவும் போல விஜய்க்காக தனியா உழைக்கிறாங்க. அவங்க கட்சியில வந்து சில பணிகள்லாம் இருக்கு. ஸோ அவங்களே வந்து தன்னை இணைச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆதரவு வந்து என்ன சொல்றோம்னா ஒரு ஹாஃப் கண்டிப்பா இருக்கு சார். ஓகே, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல கேட்கணும்னு நினைக்கிறீங்க தளபதி கிட்ட? நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையா, இதை பண்ணனா நல்லா இருக்கும், இல்ல ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செஞ்சா முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க? சரி, எனக்கு கோரிக்கை அப்படின்றது வந்து என்னன்னா தளபதிட்ட ஒன்னே ஒன்று என்னன்னா வந்து சீக்கிரம் இந்த 2026 சீஃப் மினிஸ்டரா வந்துருங்க தயவு செய்து. ஏன்னா ஒரு மாற்றம் எங்களுக்கு தேவை. நீங்க வந்துட்டா போதும். நல்லவங்க கையில ஆட்சி கிடைச்சிட்டா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஸோ அதனால அவங்க கண்டிப்பா இன்னும் நல்லா எஃபர்ட் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணி மக்களுக்கு என்னென்ன தேவை, ஏழை மக்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அவங்க பார்த்து பண்ணி சீக்கிரம் அவங்க இந்த 2026 விடக்கூடாது. தளபதி வந்து நான் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று, 2026 கண்டிப்பா முதலமைச்சரா ஆயிரணும். அதுக்கு எல்லா முயற்சிகளும் தளபதி எடுக்கணும். நாங்க எங்களோட சஃபர் எல்லாத்தையும் நான் பண்ணுவோம். நாங்க விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டோம், தளபதியை மிஸ் பண்ண ரெடியா இல்லை. அதனால கண்டிப்பா தளபதி ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் மதுரை மக்கள் எல்லாரும் இங்க ஒண்ணு கூடி இருக்கோம். வந்து பார்த்துட்டு எங்களால